உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் அவன்? உங்களை எதுக்கு கொலை பண்ண பார்த்தான்? அவன் தான்ப்பா வீரசேகரன். 25 வருஷத்துக்கு முன்னாடி என் மேல ஒரு பழிய போட்டு அவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சது அவன்தான். என்னத்த சொல்றீங்க? அந்த ஆள் தான் வீரசேகரனா? இது தெரியாம அந்த ஆளை தப்பிக்க விட்டுட்டேனே அத்த. என்ன அத்த நீங்க? நான் புடிச்சு வச்சிருந்தேன்ல, நீங்க போலீஸுக்கு சொல்லிருக்க வேண்டியதானே அத்த? என்ன குருஜி? இல்லனா அவனை தூக்கிட்டு போய் ஐயா முன்னாடி நிப்பாட்டி எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அத்த. பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நானே அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல அத்த, ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே அவன் எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நான் வரலப்பா. வரலையா? என்னத்த சொல்றீங்க? பின்ன என்னப்பா, கட்டின புருஷனே என்ன நம்பாத போது நான் எதுக்கு அந்த வீட்டுக்கு வரணும்? என்னால முடியல. எத்தனை தடவை இதே பழிய சுமக்கிறது? நினைச்சால எனக்கு அசிங்கமா இருக்குன்னு. நான் வரலன்னு இத்தனை வருஷமா நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருந்துட்டு போறேன். அப்படின்னா உங்களுக்காக நானும் வள்ளியும் போராடிட்டு இருக்கிறதால வேஸ்ட் ஆத்த. இத்தனை வருஷம் நீங்க சுமந்த பழிய போக்குறதுக்கான எல்லா கதவையும் நாங்க திறந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நீங்க மட்டும் எங்களோட இருந்தீங்கன்னா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவோம் அத்த. அத்த அதுக்கு நீங்க எங்களோட இருக்கணும் அத்த. வேலை தான் இவ்வளவு தூரம் சொல்லுது இல்லம்மா. வாமா ஜானகி. முன்னாடி இருந்த மாதிரி நீ இப்ப தனியாள் இல்லம்மா. உனக்கு பின்னால உன் மாப்பிள்ள வேலை இருக்கான், உன்னோட பொண்ணு வள்ளி இருக்கா, நான் இருக்கேன். நாங்க எல்லாருமே எப்பயுமே உனக்காக பின்னால இருப்போம்மா. நாம எல்லாருமே சேர்ந்து என் பொண்டாட்டியோட கோல்மாலை எல்லாம் முறியடிப்போம். வாமா வீட்டுக்கு போலாம். வாமா, நாங்க தான் சொல்றோம்ல போலாம். வேலைன்னு கூப்பிடுறா. வாமா. வா போலாம். வா போலாம். வாங்க. வா. அப்பா, உங்க மனசுக்குள்ள அம்மா எந்த அளவுக்கு நெருங்கி இருக்காங்கன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாவை நீங்க இன்னும் மறக்கலப்பா. அம்மாவை பத்தி அத்தை உருவாக்குன அந்த பொய் பிம்பம் எல்லாம் சேர்ந்துதான் உங்களை அம்மாவை வெறுக்க வச்சிருக்க. அதையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுன்னா அம்மா மேல நீங்க வச்சிருக்கிற பரிசுத்தமான அன்பு மட்டும்தான் வெளியே வரும். அதை நான் வெளியே கொண்டு வருவேன்ப்பா. அப்பா, அப்பா. என்ன வள்ளி? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? மார்ச்சுரியில நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு வள்ளி. உன்னை எதுக்கு நான் தப்பா நினைக்க போறேன்? அப்பா, அம்மாவுக்கும் உங்களுக்கும் சண்டை வரதுக்கு முன்னாடி நீங்க நல்ல கப்பல் சார்ந்திருக்கீங்க போல இருக்கு. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க மார்ச்சுரியில பேசினதை வச்சே இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்கள பத்தின மெமரிஸ்லாம் உங்க மனசை விட்டு போலன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. வள்ளி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காம போய் வேலையை பாரு. இல்லப்பா, நான் கற்பனைலாம் எதுவும் பண்ணல. நீங்க பண்ண விஷயம் சாதாரண விஷயம் இல்லப்பா. நான் கூட அது அம்மாவோட பாடி தானே நம்பிட்டேன். ஆனா
நீங்க வந்து பார்த்த அடுத்த நிமிஷமே அது அம்மா கிடையாதுன்னு அடிச்சு சொன்னீங்க பாருங்க, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. மனசுக்குள்ள உண்மையான அன்பு வச்சிருக்கிற ஒருத்தரால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்பா. ஏன்பா அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க மனசுல இப்ப கூட அம்மா மேல பாசம் இருக்குன்னு தான் தோணுது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது. அது என்னன்னு தான் தெரியல. அதை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா நீங்களும் அம்மாவும் பழையபடி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல? வள்ளி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. பெத்த பொண்ணுகிட்ட அதை பத்தி பேசவும் முடியாது. வள்ளி, அந்த ஓடுகாலியும் உன் அப்பாவோட சேர்த்து வைக்கணும்னு பயங்கர முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. இல்ல அத்த, என் அப்பா மார்ச்சுரியில பேசினது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அதான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. நீ கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான் வள்ளி. என் தம்பி அவ மேல வச்சிருந்த அன்பெல்லாம் உண்மையான அன்புதான். ஆனா அவ நேர்மையான ஆள் இல்லையே. அவ செஞ்ச தப்புனால தானே என் தம்பி அவளை ஒதுக்கி வச்சிருக்கான். அக்கா, அதெல்லாம் ஏன் நீ வள்ளிக்கிட்ட சொல்ற? விடுக்கா. அதுக்கில்ல பரத்தனும், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் வள்ளிக்கு இன்னும் அவளை பத்தி புரியவே இல்லை. அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இதோ வந்துட்டாளே. ராத்திரி எல்லாம் எங்கேயாவது பொறுக்க போக வேண்டியது, பகல்ல வந்து ஏதாவது ஒரு நாடகம் ஆடி எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியது. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தா, இப்பவும் அப்படியேதான் இருக்கா. இந்த லட்சணத்துல இவளுக்கு ஒரு பாடி கார்டு வேற. எதுக்குதான் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணும்னு தெரியல. என்னடி முறைக்கிற? நீ என்னமோ பெரிய உத்தமி மாதிரியும், நான் உன்னை தப்பா பேசுன மாதிரி இல்ல முறைக்கிற. நீ ஓடுகாலி தான். உனக்கு என்ன ரோஷம்? நான் ஓடுகாலி இல்ல இல்ல இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.